ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே 19க்கான டாப்பிக்கு விலங்குகளால் பரவும் நோய், பாலியல் ரீதியாக பரவும் நோய், நோய் தடுப்பு. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்டு டேர்ம் 3 யூனிட் 8ல் உள்ளது. ஓகே, விலங்குகளால் பரவும் நோயில் ஸ்வைன் ஃப்ளூ பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கேட்கலாம் சான்ஸ் இருக்குது. முதலில் இந்த நோயை உருவாக்கும் வைரஸ் வந்து பன்றிகளிலிருந்து உருவாதனால பன்றி காய்ச்சல்னு அழைக்கப்பட்டுச்சு. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் அதுக்கு காரணம். ஸோ மற்றெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்களே படிச்சுக்கோங்க வேணும்னா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை. பன்றி காய்ச்சல் வந்து பெரும் கொள்ளை நோய் பேண்டமிக்னு வந்து WHO வந்து 2009 அறிவிச்சிருப்பாங்க ஜூன் மாதம். உலக சுகாதார நிறுவனம் வந்து இந்த நோய்க்கு வந்து பெருங்கொள்ளை நோயின் அளவில் வந்து 5ஆம் அளவு கொடுத்தாங்க. இது மூலிமா ஒரு மனுஷன்ட்டு இருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பறவை மூலம் பரவும் நோய் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இது என்னென்ன கோழி பண்ணையில் காணப்படும் கோழி, வான்கோழி, வாத்து இதன் மூலிமா ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1 H7N9. ஸோ இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இதை வச்சு கொஷின் கேட்கலாம். இதோட அடைக்காக்கும் காலம் 2 to 7 நாட்கள். இது எப்போ தோன்றியதுன்னா 1994 தோன்றியது. முதல்ல வந்து தெற்கு சைனா, ஹாங்காங்கில் தான் இது கண்டறியப்பட்டுச்சு. மனுஷன்ட்ட ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சது 1997. அடுத்து பாலியல் பரவுதல் நோய்கள். ஸோ இதில் வந்து எய்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட்டடாக கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து கேட்டே இருப்பாங்க. ரெட்ரோ வைரஸால் ஆனது RNA வைரஸ். இது RNAவா DNAவான்னு கேட்பாங்க. இதை தான் வந்து மனித நோய் எதிர்ப்பு குறைப்படுத்தும் வைரஸ் HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இரத்த வெள்ளை அணுக்களோட அளவு கம்மி பண்ணும். லிம்போசைட்டோட இதை தாக்கும். இரத்தத்தின் வழியாக பரவும். பாலியல் உறவு மூலமாக பரவும். அறுவை சிகிச்சையில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் தாயிடமிருந்து செய்க்கு. ஸோ பரவக்கூடியது மொத்தம் 4-5 டைப்பில் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் கேட்கலாம். எடை குறைவு, நீண்ட நாட்களாக காய்ச்சல், இரவில் உயர்த்தல் இதெல்லாம் ஏற்படும். எய்ட்ஸ் ஏற்படுத்தும் வைரஸை வந்து யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் கேலோ, அடுத்து வந்து மாண்டெக்னர். இந்த 2 பேர் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல ஃபஸ்ட்டானா அமெரிக்காவில் உள்ள ஹட்டாய்ங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் முதலாவது எய்ட்ஸ் பாதிப்பு வந்து கண்டறியப்பட்டது. ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்படைட்டிஸ். இது வந்து பி. இதில் வந்து டைப் இருக்கும். ஹெப்படைட்டிஸில் ABC அப்படிலாம் இருக்கும். ஸோ பி டைப்பு பார்த்திங்கன்னா பாலியல் மூலியமாக வரக்கூடியது. கல்லீரல் செல்களை பாதிக்கும். அதிகமாக கல்லீரல் தான் டேமேஜ் பண்ணும். காய்ச்சல், பசியின்மை, மஞ்சள் காமாலை, தோல் மஞ்சள் ஆதல், வெளிரிய நில கழிவு இதெல்லாம் ஏற்படும். அடுத்து மற்ற நோய்கள் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாவால் பரவக்கூடியது வந்து கொனேரியா. இது எல்லாத்துலேயும் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன நோய், நோய் பரவும் விதம், இது மட்டும் பார்த்தா போதும். சரி, நோய்க்கு பரவுறதுக்கான அந்த காரணி என்னென்ன. கொனேரியாவுக்கு வந்து நியசெரியா கொனேரியா. சிபிலிஸில் பார்த்திங்கன்னா ட்ரெப்போனிமா பல்லிடம்.
பிறப்புறுப்பில் கொப்பளம் வந்து ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ். அடுத்து மனித பேப்பிலமோ வைரஸ். இதெல்லாம் வந்து இதை பொறுத்துகளை கொஷின் கேட்கலாம், அதை பார்த்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு திறனூட்டுதல் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி நிகழ்வை ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சது வந்து எட்வர்ட் ஜென்னர். பெரியம்மை வந்து ஜென்னரோட தடுப்பூசி மூலிமா அளிக்கப்பட்டுச்சு. தடுப்பூசியில் 2 மேஜர் வகை இருக்குது. இதில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள், எக்ஸாம்பிள் பிசிஜி, வாய்வழி போலியோ சொட்டு மருந்து இம்பார்ட்டண்ட்டு. கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் என்னென்ன? டைஃபாய்டு, காலரா, கக்குவான் தடுப்பூசி. ஸோ இதை வந்து 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று கீழ்கண்டவற்றுள்ள எது வந்து உயிருள்ள தடுப்பூசி இல்லை கொல்லப்பட்ட தடுப்பூசின்னு கேட்கலாம். இல்லைன்னா கொடுக்கப்பட்டதில் வந்து பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு 3 கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்தையும் ஒரே ஒரு இது வந்து உயிருள்ளதையும் கொடுக்கலாம். ஸோ இப்படியும் வச்சு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டால் யோசிக்கிற கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் வந்துட்டு பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட்லேயும் இந்த கொஷின் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அது பண்ணலாம். ஏன்னா டேரெக்டாக உயிருள்ள தடுப்பூசின்னு கேட்டால் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. பொருத்தமில்லாத தேர்ந்தெடுத்தில் இப்படி 4 தடுப்பூசி கொடுத்தனா கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்காக இது கேட்டிருக்காங்கன்னே ஸ்ட்ரைக் ஆகாது நிறைய பேருக்கு. 1970 வந்து உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டுதல் அட்டவணையை வழங்கியிருக்கோம். பிசிஜிக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பேசில்லஸ் கால்மெட் குரியன். இதை வந்து ஃபுல் ஃபார்மாக கேட்கலாம், இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், தமிழ்லேயும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2 பேர் கால்மெட்டு குயிரின், ஃப்ரெஞ்ச் நாடு. இவங்க தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து டிபிடி, டிப்தீரியா. என்னென்ன நோயின்னு கேட்கலாம். டிப்தீரியா, பெர்டுடிஸ், அதாவது கக்குவான் இருமல், டெட்டனஸ். டிபிடி. ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. என்னென்ன நோய்க்கு அது கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எம்எம்ஆர் பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, ரூபலா தடுப்பூசி. அடுத்து டிடி பார்த்திங்கன்னா ரெட்டை ஆன்டிஜின், நல்ல ஒருங்கிணைந்த ஆன்டிஜின் பேர். டீப்தீரியாவுக்கும் டெட்டனஸ்க்கும் கொடுக்குறாங்க. அடுத்து டெட்டனஸ் டாக்ஸாய்டு பார்த்திங்கன்னா டெட்டனஸ் பாக்டீரியாவோட நச்சாக இருக்குது. டிஏபி பார்த்திங்கன்னா டைஃபாய்டு, பேராடைஃபாய்டு ஏ, பேராடைஃபாய்டு பிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த இதுக்காக கொடுக்குறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைக்கு பிசிஜி கொடுப்பாங்க. அடுத்து போலியோ சொட்டு மருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து 15 நாளையும், அடுத்து டிபிடி வந்து போலியோவுக்கும் பார்த்திங்கன்னா 6வது வாரத்துலேயே கொடுப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் இருக்கிறது ஒரு 2-3 பார்த்து வச்சுக்கோங்க. தட்டம்மை நோய்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லேருந்து 12 மாதத்தில். லூயிஸ் பாய்ச்சர் தான் வந்து நோய் தடுப்பு மருந்தளித்தலும், அதாவது வேக்சினை பற்றியும் பாஸ்டரைசேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க. வேக்சின்ங்கிறத சொன்னவரும் இவர் தான். காலரா, ஆந்த்ராக்ஸு, பிற நோய்க்கான மருந்தும் உருவாக்கியிருப்பார். அவர் கண்டுபிடிச்ச முதல் மருந்து வந்து ரேபிட் நாயால் பலமுறை, ஸோ ரேபிஸ்க்கான இது கண்டுபிடிச்சிருப்பார். ரேபிஸை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாருங்க. ஸோ அதில் வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் லெசனு. ஸோ இது டே 19 பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே 20க்கான சயின்ஸ் டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இதில் எக்ஸாம்பிள் வலுக்குறைக்கப்பட்ட தடுப்பூசிகளில் எக்ஸாம்பிள் பிசிஜி, எம்எம்ஆர், போலியோ சொட்டு மருந்து. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த இது இம்பார்ட்டண்ட்டு. வித்துயிரிகள், ஸ்போரோஸ்வாய்டு,
பிளாஸ்மோடியத்தில் வந்து மலேரியா ஒட்டுண்ணி நோய் பரப்பும் நிலையாக இது இருக்குது. ஏன்னா இதில் டைப்ஸ் இருக்கும். இந்த நிலையில் வந்து கொசுவின் உமிழ்நீர் சுரப்பிலிருந்து இந்த ஒட்டுண்ணி கடத்தப்பட்டு மனிதனை தாக்குகிறது. இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு கொஷின் கேட்கலாம். வீரியான்னா என்னன்னு கேட்கலாம். அடுத்து வீரியாய்டு தான். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. நியூக்ளிக் அமிலத்தை டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ கொண்டுள்ள முழுவதும் வைரஸ் துகள்களால் ஆனது. இது பாதுகாப்பான புரத உரையால் சூழப்பட்டிருக்கு. வீரியாய்டுங்கிறது தானாகவே பிரதிபலிக்கும் ஆர்என்ஏ வைரஸை விட சிறியதாக இருக்கும், புரத உரையற்றவையாக இருக்கும், தாவர செல்லை தாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் Day 20 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.